குருதேவா, இலங்கை வேந்தன் விபீஷணன் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார். அனுமதியும் கேட்கிறார். வரட்டும், உரிய மரியாதையுடன் அழைத்து வா. ஆகட்டும் குருதேவா. குருதேவா வணங்குகிறேன். தேவரிஷி வணங்குகிறேன். வாழ்க. இலங்கை வேந்தே விபீஷ்ணா, நீ ஆளும் இலங்கையும் உன்னால் ஆளப்படும் இலங்கை மக்களும் நலமா? என் பிரபு ராமனின் கருணையால் எல்லாம் நலமே. விபீஷ்ணா, உன்னை போல் ஒரு உண்மையான வைணவன் யாருமே இல்லை. தேவரிஷி தாங்களும் தான். நான் நாராயண பக்தன். நான் இருபுறமும் சார்ந்தவன். சைவம் வைணவம், வைணவம் சைவம். அதாவது எனக்கு கைலாயமும் வைகுந்தம் தான், வைகுந்தமும் எனக்கு கைலாயம் தான். என்ன இலங்கை வேந்தே திடீர் விஜயம்? வெகு நாட்களாகவே என் பிரபுவிடம் சில கேள்விகள் நேரில் கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எது பற்றி? யாரோ பேசிய பேச்சை ஆதாரமாக வைத்து என் பிரபு என் தாயை திக்கற்ற கானகத்தில் விட்டு வர சொன்ன செய்தி வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட நான் உறங்கவில்லை. என் தாயின் தெய்வீக முகம், தூய்மை, நேர்மை, துணிவு என்னை வியக்க வைத்தது. அப்போதே ஏன் வரவில்லை? நான் இலங்கை வேந்தனாக என் பிரபுவால் அமர வைக்கப்பட்ட இலங்கை மக்களின் ஊழியன். அவருக்கு நீ உதவி செய்தா என்பதற்காக இந்த பேச்சா? நான் என் அண்ணன் ராவணனை சந்தித்து அவனுக்கு நியாயத்தை எடுத்து சொல்ல அவனை தேடி சென்றேன். அவன் அதை ஏற்காதது மட்டுமல்ல, என்னை எல்லோர் முன்னிலையிலும் இழிவுபடுத்தி காலால் எட்டி உதைத்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கும் பரிவை கூட காட்டாமல் என்னை தூக்கியிருந்த நிலையில் நான் ஸ்ரீராமனை தேடி அடைக்கலம் கேட்டேன். இது நாடறிந்த உண்மை. இன்று நான் என் பிரபுவை சந்தித்து வணங்கி என் மனதில் உள்ள வேதனையை எடுத்து சொல்லலாம் என புறப்பட்டு வந்தேன். வழியில் வணக்கத்திற்குரிய வால்மீகி முனிவரின் ஆசிரமம் இருப்பதால் அவருடைய அருளாசியை பெற்று செல்ல வந்தேன். இது மட்டும் தானா காரணம்? ஏன் தயக்கம் இலங்கை வேந்தே? தயக்கமில்லை தேவரிஷி. தர்ம சுரூபத்தை நான் குறை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் என்ற நினைவில் நின்றேன். தர்மஸ்வரூபம் யார்? என் பிரபு ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் தவறு செய்வாரா? என் பிரபு ஸ்ரீராமன் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்டவரின் ஜனநாயகம் எந்த நிலையிலும் பழுதுபடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியில் என் அன்னை சீதா மாதாவுக்கு செய்த முறை நியாயம் இழைக்கவில்லையே. கடுமையான முடிவெடுத்து அந்த கற்பின் தெய்வத்தை மாளிகையிலிருந்து கடத்தி யாருமில்லாத ஆருண்யத்தில் விட சொன்னார் என்ற செய்தியை கேட்டு நான் துடிதுடித்து போனேன். நான் அரக்கர் இனம். இலங்கையிலிருந்து அயோத்திக்கு ஆகாய வழியாக ஓடோடி சென்று என் பிரபுவிடமே கேட்கலாம் என்று நான் இருந்தேன். ஆனால் தெய்வத்தை கேள்வி கேட்கும் அடக்கம் இல்லாதவனாக போய்விடுவேனோ என்று ஆவலை அடக்கிக் கொண்டேன். இத்தனை விளக்கமும் என்னிடம் ஏன் சொன்னாய்? உன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ளவா? தேவரிஷி, நான் கெட்டவன் இல்லை என்பதை என் மனமறிய உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். நீ கெட்டவன் என்ற சந்தேகம் என் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை ஏன் இப்படி புண்படுத்துகிறீர்கள்? அண்ணன் ராவணன் திருந்த வேண்டும் என்பதை காட்டிலும் இலங்கையின் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இடம் மாறி ராமரை சந்தித்து காரியத்தை சாதித்துக் கொண்டாயே. மகரிஷி, வணங்குகிறேன் தாயே. மகளே, என்னவாயிற்று? ஏன் இப்படி கதறினாய்? வனதேவி, எதையும் மனதில் வைத்து புழுங்காதே. தந்தையிடம் சொல்லம்மா. தந்தையே, நான் இப்பொழுது வனதேவி இல்லை, சீதை. ஆ மகளே. தந்தையே, நான் இப்பொழுது வனதேவி இல்லை, சீதை. ஆ மகளே. ஆம் தந்தையே, அந்த குற்றமற்ற இலங்கை வேந்தனை, குழந்தை உள்ளம் கொண்டவனை, உண்மையான வைணவனை தேவரிஷி இப்படி பேசுவது என்னால் பொறுக்க முடியவில்லை. நிதானத்தை இழந்து விட்டேன். என் இன்றைய நிலையை மறந்து விட்டேன். தேவரிஷி பேசியது இலங்கை வேந்தனை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, என் பிரபுவையும் இழிவுபடுத்தி விட்டது. தாயே, தர்ம தேவதையே, என் பிரபுவின் உயிரே, தங்களுக்கு இலங்கை வேந்தன் விபீஷணனின் பணிவான வணக்கங்கள்.
பொம்மக்கா, குருதேவா, நான் சொல்லும் வரை ஆசிரமத்துக்குள் லவகுசர்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. எந்த தவறும் நடக்காமல் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகட்டும் குருதேவா. நான் பார்ப்பது சீதை. மகளே, வனதேவி. தந்தையே, நிஜம் சீதை, நிழல் வனதேவி. நிஜம் இருந்தால் தானே நிழல் இருக்க முடியும் தாயே. என்னை ஆசீர்வதியுங்கள். வாழ்க வளமுடன். உங்கள் பிரபுவின் கொள்கை வழிப்படி நடந்து கோலோச்சுங்கள். தரங்கெட்ட தங்கள் அண்ணன் ராவணனால் புகழ்கெட்ட இலங்கை ராஜ்யம் உங்கள் நீதி தவறாத ஆட்சியால் தலைநிமிர்ந்து நிற்கட்டும், வளம் பெருகட்டும், மக்கள் மனநிறைவோடு வாழட்டும். நன்றி தாயே. லவா, குச்சா, ஆசிரமத்திற்குள் யாரும் வரக்கூடாது என்று என்னை காவல் இருக்க சொல்லி குருதேவர் கட்டளையிட்டிருக்கிறார். நாங்களும் வரக்கூடாதா? குறிப்பாக உங்களைத்தான் வரக்கூடாது என்று என்னிடம் சொல்லி எச்சரிக்கைப்படுத்தினார். புதிதாக யாரோ வந்திருக்கிறாரே, யார் அவர்? குருதேவர் ஏதேனும் காரணம் இல்லாமல் நமக்கு இப்படி ஒரு தடுப்பு கட்டளையை போட்டிருக்க மாட்டார். புதிதாக யாரோ வந்திருக்கிறாரே, யார் அவர்? இலங்கை வேந்தன் விபீஷணர். விபீஷ்ணரா? அயோக்கியர்கள் நிறைந்த இலங்கையில் விஷ்ணு பக்தராக தலைநிமிர்ந்து நடந்தவரா? அவரிடம் நாங்கள் ஆசி பெற வேண்டாமா? அவர் அரக்கர். ஆனால் சேற்றிலே செந்தாமரை போன்றவர். அரக்கர் கூட்டத்தில் பிறந்த சிறந்த மகா வைணவர், அறமுணர்ந்தவர், அன்பிலிருந்தவர். அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீராமனால் இலங்கை ஆட்சி உரிமை பெற்ற பாக்கியசாலி. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? குருதேவர் எழுதிய ராமாயண காவியத்தை எத்தனை முறை குருவின் கட்டளைப்படி படித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அதில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கதை மாந்தரும் எங்கள் மனதில் பதிந்து விட்டார்கள். அந்த கவனப்பதிவை காலம் நினைத்தால் கூட அழிக்க முடியாது. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் குருதேவரிடம் போய் தகவல் சொல்கிறேன். நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், போய் வாருங்கள். தாயே, தாங்கள் தங்கியிருந்த இலங்கை தங்கள் பாதத்துளிப்பட்டு புனிதப்பட்டு கோயிலாகிவிட்டது. ஆனால் அக்னி பரீட்சை தங்களுக்கு நடந்தது என் நெஞ்சில் நெருப்பிட்டது போல். எனக்கும் என் பிரபுவுக்கும் இடையில் 1000 கேள்விகள் இருக்கும். அதற்கு என்னிடம் பதிலும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என் மீது ஏன் பரிவு வந்தது? தங்களை தாயாக நினைத்து தினமும் தொழுவேன். என் பூஜை அறை முன் நின்று தினமும் அழுவேன். உங்களுக்கு மன ஆறுதல் கொஞ்சமாவது கிடைக்கட்டும் என்று நான் என் மகள் திரிசடையை உங்களை சுற்றி என் ஆணவக்காரன் அமைத்த காவல் வளையத்தில் கண்காணிப்பு குழுவில் ஒருத்தியாக இருக்க வைத்தேன். என் ஆணவக்கார அண்ணன் ஏனோ இந்த ஏற்பாட்டை எதிர்க்கவில்லை. அதற்கு உத்தமி என் அண்ணி மண்டோதரியும் ஒரு காரணம். ஒவ்வொரு நாளும் என் அரண்மனை கடமைகளை நான் முடித்துவிட்டு என் இல்லம் திரும்பும்போது என் அண்ணியார் தனியாக நின்று அழுது கொண்டிருப்பார்கள். ஏனென்று கேட்பேன். மைத்துனர் விபீஷணரே, நீங்கள் எனக்கு மகன் போல. இந்த அக்கிரமம் நிறைந்த இலங்கையில் அறம் காக்கும் நீங்கள் ஒருவர் இறைவனை ஆராதித்து பாடி துதிக்கிறீர்கள். உங்கள் தனிப்பட்ட உண்மையான பிரார்த்தனை மட்டும்தான் இலங்கை அழியாமல் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கை சுமக்கும் பாவ மூட்டைகளை அடுக்கி வைத்தால் திரிகோணமலை அளவிற்கு உயர்ந்து வானத்தை தொடும் என்று சொல்லி அந்த உத்தமி அழுவார்கள். அதுதான் நடந்தது. விபீஷ்ணா, நீ நல்லவன் என்பது எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் விபீஷ்ணன் என்ற உன் பெயரை சந்தர்ப்பவாதி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தி எல்லோரும் என்ன விபீஷ்ணர் வேலை செய்கிறாயா என்றல்லவா கேட்கிறார்கள். அவர்கள் மட்டுமா? நானும் தான். தேவரிஷி, தங்களுக்கும் அமைதியை கெடுக்கும் கலகக்காரர் என்று ஒரு பெயருண்டு. நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும் என்பது உலகம் அறிந்த உண்மைதானே தேவி. இல்லை, குடும்பம் பிரிவதில் முடியும். என்ன? ஆம், இரு அன்பு செல்வங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு கனியை கொடுத்து குடும்பத்திற்குள் குழப்பத்தை உண்டாக்கி இளைய மகன் பலனில் இருக்க வழிவகுத்தது நீங்கள் தானே. தமிழருக்கு பலனை கிடைத்தது. இல்லை, தர்மத்திற்கு சோதனை நடந்தது.
உலகத்தின் மாதா பிதா சிவனும் சக்தியும் சோதனைக்கு உட்பட்டார்கள். இதெல்லாம் ஊர் சுற்றி வாழும் பிரம்மச்சாரிக்கு எப்படி தெரியும்? என் மீது பரிவு காட்டுவது போல் பேசி என் பிரபுவை தாழ்த்தி பேசுவது தரங்கெட்ட துரோகி என்று அவர் மக்களே அவரை நினைக்கும் அளவுக்கு பாச நாடகம், பரிவு வேடம், இதெல்லாம் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். என்ன மகளே? என் பொறுமைக்கும் எல்லை உண்டு தந்தையே. இனி யாரும் எந்த நிலையிலும் என் பிரபுவின் ராஜ்ய கடமைகளை, தீர்ப்புகளை விமர்சிக்க வேண்டாம். ஜனநாயகம் என்பதின் விளக்கம் என் பிரபு. அதை உரசி பார்க்கப்படும் முறைகள் என் வாழ்க்கை. பாதிக்கப்படுவது நாங்கள் இருவரும் தான். என் பிரபு எனக்கு தந்த அன்பின் அடையாளங்களான என் சிங்க குட்டிகள். குருதேவர் வால்மீகி முனிவரின் நேரடி பார்வையில் வழிகாட்டுதலில் வேதம், கல்வி, வில்வித்தை, அஸ்திரவித்தை அனைத்தையும் முறையாக கற்று வீர திருமகன்களாக என் நெஞ்சிலை பாலை வார்த்து என் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை உலகறிய உயர்த்தி காட்டுவார்கள். நாளை அவர்களை பற்றி மறைந்து கிடக்கும் உண்மைகளை மன்னர் பிரானிடமே கேட்பார்கள். மன்னர் பிரான் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். மக்கள் தங்கள் தவறை உணர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். நாராயண நாராயண. பிரம்மபுத்திரரே, இந்த ஏழையின் குடிலுக்கு தாங்கள் வந்தது என் பாக்கியம். நான் வந்தது என்பதை விட வரவழைத்தது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். புரிகிறது. நாரத முனிவரே, நீங்கள் லவகுசருடன் பேசிய போது சீதை பதறிப் போய்விட்டாள். அறிவேன். ஆனால் பேச வேண்டியதை பேசித்தானே ஆக வேண்டும். அவர்கள் இன்று நேற்றா தங்கள் தந்தையை பற்றி அறிய துடிக்கிறார்கள். பேச ஆரம்பித்த காலத்திலேயே தங்கள் தந்தையை பற்றி கேட்க ஆரம்பித்து விட்டார்களே. மகரிஷி, லவகுசரிடம் பிரபுவை பற்றி சொல்லிவிடுவீர்களோ என்று நான் பதறிவிட்டேன். தாயே, லவனும் குசனும் பேரோடும் புகழோடும் பதவிகள் பெற்று இஷ்வாகு குல மாண்பினை காத்து ஸ்ரீராமரின் புகழ் குறையாவண்ணம் வாழ்வார்கள். மகரிஷி, தங்கள் வாக்கு பொய்யாகாது என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் எத்தனை காலம்? மகளே, காலம் கனிந்து விட்டது. கவலைப்படாதே. உன் மனதில் ஏற்பட்டுள்ள எண்ணம் ஈடேறும். வால்மீகி முனிவரே, நான் வருகிறேன். தாயே வனதேவி, வருகிறேன். நாராயண நாராயண. என்னடா இன்னும் யாரையும் காணோம்? வருவாங்க, அவசரப்படாம பொறுமையா இரண்டா. இதோ வந்துட்டாங்களே. நில்லுங்கள். ஏன் மரத்தை சுற்றி ஓடுகிறீர்கள்? நான் சும்மா சுத்தினேன். இவங்க எதுக்கு சுத்துறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? மரத்தை சுற்றுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அதனால என்ன? ஏய் ஒண்ணு. ஏய் அப்பா, என் மேல விழுந்துற போற, நான் உடைஞ்சிருவேன். தம்பிகளா லவகுசர்கள் எங்க? ஏன் கேக்குறீங்க? என் மாட்டை ஒரு அரக்கை இழுத்துட்டு போறாப்பா. ஏய், அந்த அரக்கனை தானே இருப்பான். தம்பி, லவகுச எங்க? லவகுச எங்க இருந்தா என்ன? லவகுசா வந்தா என் பசுமாட்டை காப்பாத்திடுவாங்கப்பா. ஐயா லவகுசா, என் பசுமாட்டை காப்பாத்துங்க. ஏய், அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு அரக்கனை குத்து விட்டீங்களே, அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். குசா, நீ சென்று ஆசிரமத்தில் இருந்து வில்லையும் அம்பையும் எடுத்து வா. சரியில்ல, வா. குசா, வில்லுடன் எங்கு செல்கிறாய்? குருதேவா, அந்த கிராமத்து வாசியின் பசுமாட்டை அந்த அரக்கன் இழுத்து செல்கிறான். பசுமாடு கடத்தலா? ஆசிரம பகுதியில் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கிறதா? ஆம் குருதேவா, அவனை தண்டிக்க எனக்கு அனுமதி தாருங்கள். சிங்கக்குட்டி, உன் துணிவையும் உன் உணர்வையும் நான் பாராட்டுகிறேன். இந்த ஆசிரம பகுதிக்குள் இனிமேல் இப்படி நிகழக்கூடாது. புறப்படு. என்னை ஆசீர்வதியுங்கள் குருதேவா. என் பூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. புறப்படு. ஐயா, அவன் எந்த பக்கம் சென்றான்? இந்த பக்கம் தான் போனா சாமி. வாங்க சாமி, வாங்க சாமி. வாருங்கள், வாருங்கள், எல்லாரும் போகலாம். வாருங்கள், சீக்கிரம்.
வா வா. நல்ல சாப்பாடு. இவன் தான் சாமி, இவன் தான் சாமி. பாருங்க என் மாட்டை. அரக்கன், அரக்கன், அரக்கன். நில், பசுவை எங்கே இழுத்துச் செல்கிறாய்? கொன்று தின்ன எடுத்துச் செல்கிறேன். பசுவை கொள்வது பாவம். பாவமா? மனிதர்களையும் ரிஷிகளையுமே கொன்று பாவங்களையே பஸ்மமாக்கி வருகிறேன். பசுவை விட போகிறாயா இல்லையா? விடமாட்டேன். என் காலை பசிக்கு இந்த பசுமாடுதான். உன் பசிக்கு நான் உணவு தருகிறேன். என்ன தருவாய்? சோறு தருவாய்? கடித்துக் கொள்ள உன்னை கடித்துக் கொள்ளட்டுமா? ஆ? யானை பசிக்கு சோளப்பொரியா? இதுதான் எனக்கு வேண்டும். பால் குடுக்கிற மாட்டை பசிக்கு உணவாக்க போறானாமே. உங்கள் கோபமும் பொறுமை இழப்பும் என்னை ஒன்றும் செய்து விடாது. மறுத்தால் கையை முறுக்குவீர்கள். அப்பொழுது பொறுத்துக் கொண்டு விட்டேன். இப்பொழுது முறுக்கினால் உங்கள் தலைகளை முறுக்கி தின்று விடுவேன். இப்பொழுது இருக்கும் பசிக்கு இந்த பசுமாடே போதாது. பசு எங்கள் கோமாதா, அதை கொல்வதற்கு நாங்கள் விட மாட்டோம். அப்படி என்றால் உன்னை கொன்று தின்று விடுகிறேன். பாருங்கள், இவனை விடவே கூடாது. விடுங்கள், என்னை விடுங்கள், என் கையை விடுங்கள். எங்களுக்கு உன்னை கொல்ல விருப்பமில்லை. எனக்கும் இப்போது சாக விருப்பமில்லை. எதற்காக இங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய்? இங்கே முனிவரோடு ஆசிரமம் இருக்கின்றது. இங்கே உனக்கு என்ன வேலை? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சத்ருக்கணனை கொன்றுவிட்டு தான் நான் போவேன். சத்ருகனன் இங்க வரவில்லையே. வரட்டும். வரும் வரை காத்திருந்து அவனை கொன்றுவிட்டு தான் போவேன். இனிமேல் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் சத்ருகனை நீ கொள்வதற்கு முன் நாங்கள் உன்னை கொன்று விடுவோம். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. மறுபடியும் உன்னை இங்கே பார்க்க கூடாது. வாருங்கள், போகலாம். என்ன, நேற்று உங்கள் நண்பனிடம் ராமாயண கதையை சொன்னீர்களா? சொன்னோம் குருதேவா. அவர்களுக்கு நாங்கள் உங்கள் காவியராமனை பாட்டாக பாடி காட்டினோம். முழு ராமாயணத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அற்புதமான கேள்விகள் கேட்டார்கள். அவர்களுக்கு ராமாயண கதையை விட ராமாயண கதையில் வரும் சிறு சிறு சந்தேகங்கள், சிக்கல்கள் தான் கேள்வி கேட்க வைக்கிறது. குருதேவா,
இவர்கள் கேள்வி கேட்டது போக இவரது நண்பர்கள், அதுவும் கிராம குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் ராமாயணம் வாழும், வளரும், எங்கும் பேசப்படும், எல்லோராலும் கேட்கப்படும். குருதேவா, ராமாயணத்தை எல்லோரும் புனித கதையாக, புண்ணிய காவியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலப்போக்கில் உலகத்தில் பேசப்படும் கதைகளில் இதுவும் ஒன்றாகிவிடுமே. ஆகாதே அம்மா. எப்படி சொல்கிறாய்? அம்மா, உலகத்தில் பேசப்படும் கதைகள் வேறு, குருதேவர் எழுதிய ராமகாவியம் வேறு. குருதேவா, நான் சொல்லலாமா? உன் ஆர்வம் பாராட்டுக்குரியது. ஆனால் அதைவிட அடக்கம் மிக மிக முக்கியம். குசன் சொல்லிக் கொண்டு வரும்போது இடையில் நான் சொல்லவா என்று கேட்பது சரியல்ல.